பதிவில் நாம் பார்க்க இருப்பது, இன்ஷா அல்லாஹ் நடக்காததையும் நடாத்தி தரக்கூடிய, இன்னும் அதிகமான பலன்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு திருக்குர்ஆனினுடைய ஒரு திக்ரை பற்றித்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இந்த திக்ரை நாம் ஓதினோம் என்றால் ஏலியை கூட இன்ஷா அல்லாஹ் பணக்காரனாக மாற்றிவிடுவான். இன்னும் கடன் பிரச்சனையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இது தீர்வு தரக்கூடிய ஒரு வஜீஃபா. இது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இன்னும் உறவுகளுக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்க்கக்கூடியதாக இருக்கின்றது. யார் இந்த வார்த்தையை இரவில் கூறிவிட்டு உறங்குகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நினைத்த அனைத்தையும் நடாத்தி தருவானாம். இந்த வார்த்தையை நாம் உள தூய்மையுடன் இதன் அர்த்தத்தினை உணர்ந்து 3 முறை கூறினோம் என்றால் நாம் கேட்கும் விடயத்தை அல்லாஹ் நடாத்தி தருவானாம். இன்னும் நமக்கு விருப்பமான தேவைகளினை அல்லாஹ் நமக்கு கபூலாக்கி தருவானாம். ஒரு தேவை கூட நமக்கு மிச்சம் இருக்காது. இன்னும் யாரெல்லாம் இதை அவசர தேவைக்கு ஓதுகின்றீர்களோ அல்லாஹ் உடனடியாக பொறுப்பேற்று அதை கபூலாக்கி தருவானாம். அல்ஹம்துலில்லாஹ், இதனை விட நமக்கு வேறு என்ன வேண்டும்? இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் இரவு உறங்குவதற்கு முன் இந்த ஒரு ஆயத்தை வெறும் 3 முறை மட்டும் நீங்கள் கூறிவிட்டு உறங்குங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்கள் ஆசைகளை அல்லாஹ் பொறுப்பேற்று நடாத்தி தருவான். அப்படியான அந்த மகத்துவமான அல் குர்ஆனினுடைய வசனம் என்னவென்றால், ரப்புல் மஷ்ரிகி வல் மக்ரிபி லா இலாஹ இல்லா ஹுவ ஃபத்தஹீதுஹு வக்கீலா. இது சூரா முஸம்மிலில் 9வது வசனமாக இருக்கின்றது. இதனுடைய பொருள் என்னவென்றால், அவனே கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இறைவன், அவனை தவிர வேறு நாயன் இல்லை. ஆகவே அவனையே நீர் பாதுகாவலனாக ஆக்கிக் கொள்வீராக. எவ்வளவு ஒரு சிறந்த வார்த்தைகள் என்று பாருங்கள். இந்த திருக்குர்ஆனினுடைய வசனத்தில் நிறைய விடயங்கள் இருக்கின்றது. முதலாவது லா இலாஹ இல்லல்லாஹ் எனும் திக்ர் உள்ளது. யா வக்கீல் எனும் அல்லாஹ்வினுடைய பெயர் இருக்கின்றது. இந்த பெயருக்கும் நிறைய வஜீஃபாக்கள் இருக்கின்றது. இந்த திக்ரை கொண்டு யார் அல்லாஹ்விடம் கேட்டாலும் அல்லாஹ் பொறுப்பேற்று நடாத்தி தருவான். யா வக்கீல் என்றால் பாதுகாவலன், பொறுப்பேற்று கொள்ளக்கூடியவன் என்று பொருள். இன்னும் அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தை இந்த திக்ரில் உள்ளது. கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இறைவன் என்று கூறும்போது நமது அனைத்து தேவைகளையுமே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு கபூலாக்கி தருவான். எனவே இன்ஷா அல்லாஹ் சாதாரணமாக நினைக்காதீர்கள். இது சக்திமிக்க திருக்குர்ஆனினுடைய ஒரு வசனம். இதற்கு ஏராளமான வஜீஃபாக்களும் இருக்கின்றது. நான் சுருக்கமாக கூறியுள்ளேன். அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதை விரும்புகின்றீர்களோ அந்த விருப்பங்களை இது பூர்த்தியாக்கி தரும். இதை வழமையாக இரவில் தொடர்ந்து 3 முறை ஓதி வந்தீர்கள் என்றால் போதுமானது. எனவே இன்ஷா அல்லாஹ் பெரிய பெரிய தேவைகள் உள்ளவர்கள் தொடர்ந்து ஓதி வாருங்கள். இன்ஷா அல்லாஹ் அதனை அல்லாஹ் வெகு விரைவாக நடாத்தி தருவான். அவசர தேவைக்கு ஓரிடத்தில் அமர்ந்து வெறும் 3 முறை ஓதிவிட்டு என்னுடைய தேவைகளுக்கு நீ பொறுப்பேற்று எனக்கு அதை கபூலாக்கித்தா என்று கையேந்தி கேளுங்கள். எனவே இந்த சிறந்த வசனத்தை அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகளை கொண்ட திருக்குர்ஆனினுடைய வசனத்தை ஓதக்கூடிய நற்பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள். மேலும் உங்களுடைய மேலான துஆக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் மற்றொரு பதிவில் சந்திப்போம்.